மனுஷாமியா இந்த பையன் குறிகார புள்ளிய வீட்டில் சேர்த்துக்கின்னு வந்து குந்திக்கன்னு சொல்லிக்கிறியா சாமியா? எதுக்கு சாமியா? எதனா கேட்குறதுனா கேள்வி சாமியா? சாரில் குந்திட்டா சாமியா? சரி சாமியா, சாரில் குந்திங்க சாமியா. எந்த இடத்துல சாரில் குந்துன்னு சொல்ல மாட்டாங்க சாமியா. இப்போ தான் கொஞ்சம் மரியாதை மட்டும் வாங்கிடுச்சு சாமியா. குந்திட்டா சாமியா? எல்லாருக்கும் வணக்கம் சாமியா. குஷ்மணி ஒன்றுமா சாமியா? குஷ்மணி ஒன்றுமா கொடுங்க. அந்த சாமியா, நான் ஒரு ஜாய்ஸை சொல்ல வந்துக்கிறேன் சாமிப்பா. திரும்பி சாமி. ஓ சோபா வணக்கங்க சாமியா. அண்ணன் தம்பிங்களுக்கு சாமியா, அண்ணன் தம்பிக்கு அக்காக்காக நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அது சொல்லிட்டு வந்து குஞ்சிங்கிறேன் ஜாசெல்லாம் சுற்றிக்கின்னு சர்ச்சி சொன்னாங்க சாமியா. இந்த கிறிஸ்துவ பிள்ளையான்னுட்டு ஏசாப்பா சொன்னாங்க. ஏசாப்பா கேட்டு போனேன். அப்படியே ஜாசமாக சுற்றிக்கின்னு 6 மணிக்கெலாம் வீடு வந்தேன் சாமியா. இப்போ வீட்டுக்கு போனேன் சாமியா. பக்கத்துக்கு என் வீடா இங்கே போனேன் சாமியா. நான் என்ன சொல்கிறேன் சாமியா, நம்மலாம் நல்லா இருந்தேன் சாமியா. அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்காருக்கும் நான் அன்பாக அண்ணன் பிள்ளைங்களுக்கும் தம்பி பிள்ளைங்களுக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் நான் அன்பாக சொல்கிற காரியம் சாமியா. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி வாழ்க்கை போகும் இல்லை சாமியா. வாழ்க்கைலாம் நிரந்தரம் கிடையாது சாமியா. ஒரு நாள் இருப்போம், ஒரு நாள் கூடுவோம். நம்மளை ஒரு நாள் கடவுள் கூட்டு மூடுவார். இந்த யமங்கிறானே நம்மளை தீர்வு மூடுவோம், அது கூடுவோம் சாமி. என்ன சொல்ல வரேன்னா, பணம் சொத்து சோகம் பொருள் வீடு வாசல் காரு பங்களான்னு நில கிடையாது. எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு கொடுவோம். எதுவும் நம்ம கூட கொண்டு போகிறதில்ல சாமியா. ஒரு நாள் நாங்கள்லாம் குடும்பமாக தேசமாக நான் எங்கள் அண்ணன் தம்பி குடும்பம் அக்கா குடும்பம் உறவெல்லாம் வந்து தேசமாக சுற்றுவோம். எங்களுக்கு படிப்பறிவு இல்லை சாமியா. நாங்கள் படிக்கலை. எங்கள் அப்பா கொஞ்சமாக கற்றுக் கொடுப்பாரு. எங்கள் அப்பா இது மாதிரி தேசமாக அமிச்ச டப்பா வச்சுக்கின்னு டப்பா கஞ்சி குச்சிக்கின்னு நாங்கள் இப்படியே வாழ்ந்து வாழ்க்கை நடத்தின்னு வந்தோம் சாமியா. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மாட்டு ரத்தத்தை பூச்சி எருமாட்டை வெட்டி எங்கள் திருவிழா ஃபங்க்ஷன்லாம் நிம்மதியாக வாழ்ந்ததுனால எங்களுக்கு மனசில் சமாதானம் இல்லை சாமியா. அப்படியே ஒரு பாட்சின்னு சொன்னாங்களே சாமியா. அவர் வந்து எங்களுக்கு இயேசை பற்றி சொன்னார். இயேசு வந்து நல்ல ஒன்று சொன்னார். அவர் அன்பு பெரிய பெரிய காரியம் சொன்னார். எல்லாத்தையும் சொன்னார். யாரோ ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸு போடணும் வந்தார் சாமி. அவர் வந்துன்னு தான் ஏசின்னாரு. என்ன ஏசின்னு வேடிக்கை பார்க்க போனோம். நாங்களாம் சாமியா 6 மணிக்கு மேலே வெளியே போட்டு போனால் வீட்டுக்கு வந்துடணும். 6 மணிக்கு மேலே வெளியே போனால் வீட்டு யாரும் சேர்க்க மாட்டாங்க சாமியா. நான் என்ன சொல்கிறேன் சாமியா, அந்த ஏசாப்பா சொன்ன அந்த காரியெல்லாம் நமக்கு மனசில் வருது. அவர் சொன்ன வசனெல்லாம் நமக்கு மனசில் வருது. இப்போ அண்ணன் தம்பிங்க அக்கா நான் உறவெல்லாம் இருக்கிறேன் சாமியா. நாங்கள் ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு நாள் பருத்து குடும்பமாக போவோம். அங்கங்கே குஞ்சிக்கின்னு மோளம் வச்சுக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு ஊசி மணி பாசியை விற்றுக்கின்னு வர வருமானத்தை சாப்பிட்டு வருவோம் சாமியா. ஏசப்பா பற்றி சொன்னீங்க சொல்லவே சாமியா. நான் என்ன சொல்கிறேன் சாமியா, வாழ்க்கையில் ஒரு நாள் இருப்போம் இல்லாத போடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க சாமி. அதுதான் வாழ்க்கை. நீ போன நான் வரமாட்டேன், நான் போலேன்னு நீ வரமாட்டேன்னு குடும்பம்லாம் வந்து பைப்பில் இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும். சண்டை சாட்சிக்கு வந்தால் கூட சாமி அண்ணன் தம்பிங்க நிம்மதியாக வாழணும். ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பெரியவன் சின்ன மரியாதை கொடுத்துக்கணும் வாழ்ந்துட்டு போன சாமியா. சண்டையே கிடையாது சாமியா. எங்கள் குறிகார கூட்டில் சண்டை வராது சாமியா. ஆனால் நாங்கள் எங்கள் குடும்பம் தான் குறிகார கூட்டில் விசித்திரமாக போட்டுட்டோம் சாமியா. நாங்கள் ஏன்னே தெரியல சாமியா. எங்கள் குடும்பம் மட்டும் தான் அப்பா போய் சண்டை போட்டுறாங்க சாமியா. ஐயோ தான் சாமியா. அந்த பாஸ்டர் சொன்னார் சாமி ஒரு வசனம். அது இன்னும் சங்கீதத்துன்னு சொன்னார் சாமி. சங்கீதம்னு சொன்னார். அந்த வசனத்தில் சொல்லும்போது இதோ சகோதரியில ஒருத்தர் ஒரே இடத்துல உட்காந்து வாசம் பண்ணுறது
எவ்வளோ இன்பம் எவ்வளோ நன்மையாக இருக்குதுன்னு சொன்னார் சாமியா. அது உண்மை தானே சாமியா? அண்ணன் தம்பிகள்லாம் ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் சாமியா. ஒத்துமையிலனா வாழ முடியுமா சாமி? அண்ணன் தம்பியில் கையெழுத்து கும்பிட்றேன், நம்ம குடிகார பொறுத்த பிரச்சனை இருக்காது. நம்ம ஒத்துமை உண்மை கிறிஸ்துவ குடும்பம், நம்ம கிறிஸ்துவனா வந்துட்டோம் சாமி. நம்ம அதனால் ஒருத்தர் சண்டை போட்டுக்காம அன்பாக இருந்துட்டு அமைதியாக இருக்கணும் சாமியா. நம்மக்கிட்ட எங்களுக்கு ஒன்றும் பணம் இல்லை, சொத்து இல்லை, சொகம் இல்லை. எங்கள் அப்பன் கோமனை துண்டு கூட போட்டு எங்களுக்கு சொத்தி வைக்கல. நாங்களாம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி வந்துட்டோம். அப்படி அப்படியே வந்துட்டு சாமியா நிம்மதியாக இன்னைக்கு இருக்கு சாமியா. அதனால எல்லாருக்கும் சொல்கிறேன் சாமியா, நீங்கள் எங்களை அன்பாக இருக்குன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறேன்னா நானே அப்படி கூட சாமியா, நானும் அன்பாக இருக்கணும். என்ன சொல்கிறேன்னா, பணம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, பொருள் இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட சாமியா. நம்ம அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒத்துமையாக எனக்கு இதான் சொல்ல வந்த மாமி. இதுதான் செய்தி எனக்கு இன்றைக்கி. இதான் சொல்ல வந்திருக்கிறேன். இதான் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கிறேன். இதான் மெசேஜ் சாமியா. நல்ல செய்தி தான். என்னன்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் கலந்து முடிக்காமல் ஒருத்தர் அன்பாக இருக்க முடியா, எல்லாரும் நன்மையாக இருக்க முடியாது சொல்கிறேன் சாமியா. நல்லா இருக்கும், சமாதானம் இருக்கும். சண்டை வந்தால் கூட சமாதானம் இருக்கும். ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுற சாமியா, பிடிச்சிக்க சாமியா. ஜிங்கா பா ஜிங்கா நல்லா கே ஜிங்கா பே ஜிங்கா கே கோ ஜிங்கா 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 ஏ ஆக்கே ஏ ஓகே ஜிப்பா ஜில்கே ஜிங்கே ஜிங்கா 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 ஜெய் வணக்கம் சாமியா.